ஜெயம் ரவி மற்றும் கெனிஷாவோட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவின உடனே ஆர்த்தி ரவி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது என்ன போஸ்ட்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல அப்பாவாவே நீங்க இல்ல, குழந்தைகளை பார்க்கணுங்கிற நினைப்பே உங்ககிட்ட இல்ல, இதையும் தாண்டி என்ன ஒரு குடும்பக்காரி மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வாய மூடிட்டு இருந்தேன், இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி மோகனோட அக்கௌண்ட்டை போட்டு பயங்கரமா மக்கள் எல்லாம் திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டாட்டி இந்த அளவுக்கு வந்து அக்யூஸ் பண்ணி வச்சிருக்கேடா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்லாம் கேட்டாங்க ரசிகர்கள். அதாவது இது வரைக்கும் ரவி மோகன் அப்படின்னாவே எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா, ஒரு ஜெயம் ரவி ஒரு சாமிங்கான ஆக்டர், இவ்வளவுதான் அவரை பத்தி தெரிஞ்சதே. பட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. சரி, இப்போ ஜெயம் ரவி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த 5 போஸ்டும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ். பாக்குற மக்கள் ஒண்ணுமே புரியல. இதுல கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்டாங்கன்னா, யோ நீ தமிழ் ஆக்டர் தானேயா, என்னையா இங்கிலீஷ்ல இப்படி போட்டா எங்களுக்கு என்னையா படிக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ வந்து நியூஸ்லயே அங்க பாட்டா கட் பண்ணி போடுறாங்க. அவங்க நிஜமாவே அந்த 5 போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயம் ரவி அவர்கள் போஸ்டர் எதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட குழந்தைகள் பத்தி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எதுலையுமே என்னோட குழந்தைய இழுக்க வேண்டாம், நான் என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து தான் பிரிஞ்சுட்டு வந்தேனே தவிர குழந்தைகளிடம் இருந்து என்னைக்குமே நான் பிரிஞ்சே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆர்த்தி ரவி பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு தங்க கூண்டுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, பினான்சியலாவும் சரி, பிசிக்கலையும் சரி, மென்டலி சரி, என்னை எல்லா விதமாவும் வந்து இவங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் மக்கள் தான் வந்து இந்த குறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஆர்த்தி ரவி மேல. இன்னைக்கு ரவி மோகனே வந்து ஓவராலா சொல்லிட்டாங்க, இவங்க வந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க. அதாவது சின்ன என்னோட மூவி டெசிஷன்ல இருந்து நான் ஏதாவது பினான்சியலா ஏதாவது பண்ண போறேன்னா கூட அவங்களுடைய முடிவு இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாம இருந்துச்சு. எங்க அம்மா அப்பா கூட நான் பேசணும்னா கூட அதுக்கு கூட இவங்க தடையா வந்து நிக்கிறாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது செலவு பண்ணணும், ஏதாவது செய்யணும்னா கூட இவங்க வந்து அந்த இடையில வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்துல இருந்து இவ்வளவு டார்ச்சர்ல இருந்து நான் தாண்டி இன்னைக்கு டிவோர்ஸ் கேட்கிறேன்னா நான் எந்த அளவுக்கு அடிபட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு நாள் நான் வாய மூடிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு வந்து வேற ஒரு பொண்ணோட என்ன தப்பா பேசி வந்து ஒரு போஸ்டை வெளியிட்டாங்களோ அப்ப நானும் பேசிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நெக்ஸ்ட் போஸ்ட் அப்படியே செகண்ட் பேஜை பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரீசெண்டா என்னுடைய குழந்தைகளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல கூட பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைய மீட் பண்ணலான்னு போயிருந்தேன். சோ அந்த கார் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ண போலான்னு பார்த்தா ஆர்த்தி ரவி விடவே இல்லை. சோ இவ்வளவு கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் இடையே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் கெனிஷாவை பத்தி சொல்றேன். கெனிஷாவை எல்லாரும் நீங்க தப்பா பேசுறீங்க, அவளுடைய ரெஸ்பெக்டுக்கு ஒரு சின்ன களங்கம் வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு மென்டலி, பிசிக்கலி, பினான்சியலி எல்லாத்துலயுமே நான் வந்து தோத்து போயிட்டேன், தொலைஞ்சு போயிட்டேன். அப்போ ஒரு ஒளியா வந்தது கெனிஷா மட்டும்தான். அவங்க மட்டும் இல்லைன்னா நேரத்துக்கு நான் என்ன ஆகியிருப்பேனே தெரியாது. இன்னைக்கு நான் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கிறேன்னா அந்த பொண்ணாலதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அந்த பொண்ணை பத்தி தயவு செஞ்சு யாரும் தப்பா பேசாதீங்க. நான் ஒரு நடிகர் என்னை பத்தி பேசுறீங்கன்னா எவ்வளவு வேணாலும் பேசிட்டு போங்க, கெனிஷாவை பத்தி பேசாதீங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு ஹீலர், என்னோட காயங்களுக்கு மருந்து போட வந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீடியாவுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த மாதிரி என்னை பற்றி வர வதந்திகள் எதையும் நம்ப வேண்டாம். இப்ப வந்து எனக்கு எதிரியா இருக்கிறவங்க, எனக்கு வேண்டாதவங்க நிறைய பேரு இந்த பிஆர் ஒர்க் பண்ணி அடிக்கடி என்னை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நான் வாய மூடிட்டேன், ஆனா இன்னைக்கு நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். சோ இதை கேட்டு பார்த்தோன்னே பயங்கரமா எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க, என்ன இவர் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ ஜெயம் ரவி ஓவராலா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு படத்துல நடிக்க வந்தாலும் தடையா இருக்கிறாங்க, ஒரு பினான்சியலா யாருக்காவது போய் காசு கொடுக்கலாம் அப்படின்னா கூட இவர்கிட்ட இருக்காது போல, பேசிக்கான மரியாதை கூட அந்த குடும்பத்துல இருந்து கிடைக்கல ஆர்த்தி ரவி கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாவே சொல்லிட்டாரு. இப்ப இந்த பதிவு தான் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஆர்த்தி ரவியா மிச்சவங்க தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ரவி மோகனே நேரடியா வந்து குறை சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி ஆர்த்தி ரவி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, பெரிய ஜானி டப்பு ஆம்பர் ஹெட் நினைப்பு போல அப்படிங்கிற மாதிரி. இவங்க வேற யாரும் இல்ல, இந்த பழைய படத்துல பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல நடிச்சாரு பாத்தீங்களா, இவங்களோட டிவோர்ஸும் எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஃபேமஸான நடிகர்கள். இவங்களும் பாத்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் அக்யூசேஷன், இவன் என்ன அடிச்சான், இவன் அபியூஸ் பண்ணா அப்படின்னு இவங்க சொல்றது, இவங்க வந்து என்னோட பணத்துக்காக தான் வந்தாங்கன்னு இவங்க சொல்றதுன்னு மாறி இதே கதை மாதிரிதான். சோ வந்து இவங்க கோலிவுட்ல அதே மாதிரி ரீக்ரியேட் பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனா பல பேர் இந்த போஸ்ட பார்த்த பிறகும் பாத்தீங்கன்னா, நாங்க ஆர்த்தி ரவியை விட்டு கொடுக்க மாட்டோம், ஆர்த்தி ரவி சொன்னதுல தப்பு இல்லை, நீ தான் என்னமோ பண்ற, அப்படி உனக்கு வேற ஒரு
பொண்ணு பிடிச்சிருக்குன்னா முதலே சொல்ல வேண்டியதானே, எதுக்கு அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அதுக்கப்புறம் வாழ விடுன்னு சொல்ற, அப்படி நீ டிவோர்ஸ் பண்ண போற உன்னை தங்க கூட்டுல வைக்கிறாங்கன்னு நீ சொல்றேன்னா எதுக்கு அத்தனை சேனல்ல போய் தனியார் இன்டர்வியூ கொடுத்த என் ஒய்ஃபை மட்டும் லவ் பண்றேன்னு. அப்ப நீ எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஆர்த்தி ரவி மேலதான் முழுக்க தப்புன்னு சொல்றது நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கும், நீ உன் சைட சொல்லிட்ட, அந்த பொண்ணு அந்த சைடு சொல்லிடுச்சு. பட் ஆர்த்தி ரவி சொல்றதா எனக்கு ஃபேராகவும் ஹானஸ்டாவும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.